ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் நைட்டு டவுனுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது. மணி 8 ஆயிடுச்சுன்றதுனால ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாருமே சுமதி வளைவு பக்கம் அவங்கள விட மாட்டேன்றாங்க. லாக் பண்ணி வச்சதுனால எல்லாருமே ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவங்க ஊர்ல மருத்து வச்சு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க சுமதியை பத்தின கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி பண்ண காலத்தில் அவங்களுக்கு எதிராக வந்து பேய்களை எழுப்பி விட்டு சண்டை போடுற கூட்டம் ஒருத்தங்க இங்கே இருந்திருக்காங்க. ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து அவள் மாசமாக இருக்க சமயத்தில் அவளை பலி கொடுத்து சக்தி அடையலான்னும் போது அந்த பொண்ணு எரிஞ்சவ பேயா வந்து அவங்களுக்கு எதிராகவே வந்து சண்டை போட்டா. அந்த வளைவில் மற்ற பேய்கிட்டலாம் மாட்டிக்கூடாதுன்னு அவள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு லேடியை அவங்க பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து அந்த மருத்துவ வச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகணுன்னு ஒன்று. மணி 12 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுமதி வளைவில் போகணுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் வண்டியில் அந்த லேடியை ஏற்றிக்கிட்டு அந்த வளைவில் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகி நின்றுது. அப்போ ஒரு மரம் ஒன்று விழுந்துருது. அதை தூக்கிறதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. திரும்பி வந்து பார்த்தா வண்டியில் அந்த ப்ரெக்னென்ட் லேடியை காணும். இவங்க காட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. ஒரு டேரக்ஷன்லேருந்து ஒரு பக்கம் சத்தம் வந்தோடனே எல்லாரும் பிரிஞ்சு போய் பார்க்குறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்ணுக்கு அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஒரு அருவி மேலேருந்து கீழே விழுற மாதிரி தெரியுது. அவங்க அப்பா கண்ணுக்கு அந்த ப்ரெக்னென்ட் லேடி தலையில்லாத மாதிரி தெரியுது. இதுவே ஹீரோ கண்ணுக்கு அந்த ப்ரெக்னென்ட் லேடியை அவங்க வயிற்று கிடிச்சு குழந்தைய வெளியே எடுக்கிற மாதிரி தெரிஞ்சவன அவன் அலறி போயிடுறான். பயந்து போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ குழந்தை அழுகுற சத்தம் கேட்டவுடனே திரும்பி வண்டியில் போய் பார்த்தா அந்த லேடி அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பிரசவமாகி குழந்தையும் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு எல்லாரும் போய் கேட்குறாங்க, உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணது, உன்னை யார் காப்பாற்றினதுன்னு கேட்டால் ஒரு பொண்ணோட முகத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணனோ ஹீரோ ஏதாவது பண்ணி ஆகணும், அவனால தான் எங்கள் அக்கா வந்து சுமதி வளைவுலேருந்து தப்பிச்சு போனாலாம் இல்லைன்னு கூட தெரியல, அவளை அவன் கொண்டுட்டான்னு நினைக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, சுமதிக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, அந்த இடத்துல ஆவியாக சுற்றுறா, மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு தான் அவன் நினைப்பா, அவள் யாரையுமே அழிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.